சென்னையில் சினிமா தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு திரைப்பட வாய்ப்பு வாங்கி தரதா சின்னத்திரை நடிகையை ஆபாசமா படம் பிடிக்க முயன்ற அதிர்ச்சி கும்பல் இப்ப கூண்டோடு பிடிபட்டிருக்கு. இது குறித்த முழுமையான விவரங்களை செய்தி தொகுப்புல விரிவா பார்க்கலாம். சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த சின்னத்திரை நடிகை ஒருவருக்கு சமீபத்தில் வந்த தொலைபேசி அழைப்பு ஒன்றுதான் இந்த ஒட்டுமொத்த அதிர்ச்சி பின்னணியையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பிரபல சினிமா தயாரிப்பாளர் என்று அறிமுகமாகிக் கொண்ட நபர் தான் பிரம்மாண்டமாக எடுக்கவிருக்கும் அம்மன் திரைப்படத்தில் கதாநாயகி வாய்ப்பு தருவதாக அந்த நடிகையிடம் ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். ஜாதகம் நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக பொருந்துகிறது என நம்ப வைத்து போட்டோ ஷூட்டிற்காக சாலிகிராமத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கு அந்த நடிகையை வரவழைத்துள்ளார். அங்கு சென்ற நடிகையிடம் அம்மன் வேடத்திற்கு உடலில் தழும்புகள் இருக்கக்கூடாது, எனவே கண்களை மூடிக்கொண்டு நிர்வாணமாக போஸ் கொடுக்க வேண்டும் என அங்கிருந்த பெண்கள் வற்புறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்து தப்ப முயன்ற நடிகையை அந்த கும்பல் மிரட்டியுள்ளது. எப்படியோ அங்கிருந்து தப்பி ஓடி வந்த நடிகை உடனடியாக தமிழக அரசின் சிங்கப்பெண் கட்டுப்பாட்டறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த விருகம்பாக்கம் போலீசார் நடிகையை பத்திரமாக மீட்டு விடுதியிலிருந்த 65 வயது போலி தயாரிப்பாளர் நந்தி ராமநாதன், உடந்தையாக இருந்த இந்திராணி மற்றும் கார்த்திகா தேவி ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்தனர். போலீசாரின் அதிரடி விசாரணையில் சினிமா பிரபலங்களின் போன் எண்கள் இருக்கும் டைரக்டரியை வைத்துக் கொண்டு இந்த கும்பல் பல நடிகைகளுக்கு வலை வீசியது அம்பலமாகியுள்ளது. மேலும் ஏற்கனவே சில நடிகைகளை இதுபோன்று ஆபாசமாக படம் எடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த புகைப்படங்களை வைத்து நடிகைகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டார்களா அல்லது ஆன்லைனில் விற்க முயன்றார்களா என்ற கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளம் நடிகைகளை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கும் இந்த மோசடி சம்பவம் சினிமா வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.